நான் சதா குஷி என்ற டானிக்கை அருந்தி ஆரோக்கியமாக இருக்கும் ஆத்மா பாபா எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அதை நன்றாக ஏற்றுக்கொண்டு பாபாவை சதா மகிழ்ச்சி அடைய வைக்கின்றேன். நான் ஒவ்வொன்றையும் பாபாவின் கட்டளை என்று புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை கடப்பதற்கு பொறுமையின் சக்தியை எனக்குள் கையாள்கின்றேன். அன்பால் பொறுமையாக இருந்து பிறருக்கு வாய்ப்பளித்து எனது பாபாவை பிரத்யக்ஷம் செய்கின்றேன். மிக மிக அன்பாக சூழ்நிலைகளை சகித்துக் கொண்டு நான் மிக எளிதாக கடந்து செல்கின்றேன். என்னை ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றிக்கொண்டு பாபாவிடம் உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்று மகிழ்ச்சி என்ற கடலில் தினமும் மூழ்கி எழுகின்றேன். இதுதான் எனது ஆரோக்கியத்தின் ரகசியமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 9/10/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உலக ராஜ்யம் என்பது உடல் பலத்தின் மூலம் பெறப்படுவது இல்லை. அதற்கு யோக பலம் வேண்டும். இதுவும் கூட ஒரு சட்டம் ஆகும். இனிமையான குழந்தைகளே, உலக ராஜ்யம் என்பது உடல் பலத்தின் மூலம் பெறப்படுவது இல்லை. அதற்கு யோக பலம் வேண்டும். இதுவும் ஒரு சட்டம் அல்லது விதிமுறை ஆகும். கேள்வி: சிவபாபா தன்மீது தானே எந்த மாதிரி விஷயத்திற்காக ஆச்சரியப்படுகின்றார்? பதில்: பாபா சொல்கிறார், பாருங்கள், நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்றேன். இந்த படிப்பை நான் யாரிடமும் ஒருபோதும் படித்ததில்லை. எனக்கு எந்த ஒரு தந்தையும் இல்லை. எனக்கு எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. குருவும் இல்லை. நான் சிருஷ்டி சக்கரத்தில் மறுபிறவி எடுப்பதில்லை. பிறகும் கூட உங்களுக்கு அனைத்து பிறவிகளை கதையை நான் சொல்கின்றேன். நான் ஸ்வயம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் சக்கரத்தை பற்றிய ஞானத்தை மிக சரியாக உங்களுக்கு தருகின்றேன். இது எவ்வளவு அதிசயமான விஷயம் என்று சிவபாபா தன்னை பற்றி தானே ஆச்சரியப்படுகின்றார். ஓம் சாந்தி.
ஆன்மீக தந்தை குழந்தைகளான உங்களை சுய தரிசன சக்கரதாரியாக ஆக்குகின்றார். அதாவது நீங்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்கிறீர்கள். இதற்கு முன் இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்போது பாபாவிடமிருந்து நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தில் நீங்கள் நிச்சயமாக வருகிறீர்கள். குழந்தைகளான உங்களுக்கு 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை நான் தருகின்றேன். நான் சுய தரிசன சக்கரதாரி. ஆனால் நடைமுறையில் 84 பிறவிகளின் சக்கரத்திலே நான் வருவதில்லை என்று சிவபாபா கூறுகிறார். ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சிவத்தந்தையிடம் ஞானம் முழுவதும் உள்ளது. நாம் பிராமணர்கள் இப்போது சுயதரிசன சக்கரதாரி ஆகிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். பாபா அப்படி ஆவதில்லை. பிறகு அவருக்கு அனுபவம் எங்கிருந்து வந்தது? நமக்கோ அனுபவம் கிடைக்கிறது. பாபா எங்கிருந்து அனுபவத்தை கொண்டு வருகின்றார் உங்களுக்கு சொல்வதற்கு? நடைமுறை அனுபவம் இருக்க வேண்டுமல்லவா? பாபா சொல்கிறார், என்னை ஞானக்கடல் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நானோ 84 பிறவி சக்கரத்திலே வருவதில்லை. பிறகு என்னிடம் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரும் படித்திருக்கிறார் அல்லவா? இந்த சிவபாபா எப்படி படித்தார்? இவருக்கு எப்படி 84 பிறவி சக்கரத்தை பற்றி தெரிய வந்தது? அவரே 84 பிறவிகளில் பிறந்து வருவதில்லை எனும்போது பாபா விதை ரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அறிந்திருக்கின்றார். தானே 84 பிறவி சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார். இதுவும் கூட எவ்வளவு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. பாபா ஏதாவது சாஸ்திரத்தை படித்திருக்கிறாரா என்பதெல்லாம் கிடையாது. நாடக திட்ட பிரகாரம் அவருக்குள் இந்த ஞானம் அடங்கியுள்ளது. அவர் இதை உங்களுக்கு சொல்கின்றார். ஆக அற்புதமான ஆசிரியர் ஆகிவிட்டார் அல்லவா? ஆச்சரியப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் இவருக்கு பெரிய பெரிய உயர்ந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஈஸ்வரன், பிரபு, அந்தர்யாமி முதலானவை. நீங்கள் வியப்படைகிறீர்கள், ஈஸ்வரனுக்குள் எப்படி ஞானம் முழுவதும் நிறைந்துள்ளது என்று. அவருக்குள் எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? அதை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அவருக்கோ எந்த ஒரு தந்தையும் இல்லை. அவர் மூலம் பிறவி எடுத்திருக்க அல்லது புரிந்து கொண்டிருப்பார் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு தந்தையும் இல்லை. அவர் மூலம் பிறவி எடுத்திருப்பார் அல்லது விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பார் என்று சொல்வதற்கு. நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள். அந்த ஒரு தந்தை எப்படி உங்களுக்கு தந்தையாக ஆகிறார்? விதை ரூபமாக இருக்கிறார். எவ்வளவு ஞானத்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு சொல்கின்றார். அவர் கூறுகிறார், 84 பிறவிகளை நான் எடுப்பதில்லை, நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆக நிச்சயமாக கேள்வி எழும்தானே, பாபாவை உங்களுக்கு எப்படி தெரிந்தது? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, அனாதியான நாடக திட்ட பிரகாரம் எனக்குள் முதலிலேயே இந்த ஞானம் இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். அதனால்தான் நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று அழைக்கப்படுகின்றேன். தானே சக்கரத்தில் வருவதில்லை. ஆனால் அவருக்குள் முழு சிருஷ்டி பற்றிய முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. கலியுகத்தின் சம்பந்தங்கள் இந்த நேரத்தில் பந்தனங்களாக இருக்கின்றன. அவற்றை மறந்து தன்னை சங்கமயுக பிராமணர் என்று உணர வேண்டும். உண்மையான கீதையை கேட்கவும் மற்றும் சொல்லவும் வேண்டும். 2. பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது. அதனால் தன்னுடையவை அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அநேகம் பேரின் நன்மைக்காக, மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்காக இந்த பாடசாலை அல்லது ஆன்மீக அருங்காட்சியகத்தை, அதாவது மியூசியத்தை திறந்து வைக்க வேண்டும். வரதானம். பாபாவின் கட்டளை என்று புரிந்து கொண்டு
ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பின் மூலம் சகித்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ளவர் ஆகுக. விளக்கம்: பல குழந்தைகள் பாபாவிடம் சொல்கிறார்கள், நான் தான் சரியாக இருக்கின்றேன், பிறகும் கூட நான் தானே சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த சகித்து கொள்வது அல்லது இறப்பது தான் தாரணையின் பாடத்தில் நம்பரை பெறுவதாகும். எனவே சகித்து கொள்வதில் பயப்படாதீர்கள். குழந்தைகள் பலர் சகித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நிர்பந்தத்தின் காரணத்தினால் சகித்து கொள்வது மற்றும் அன்பினால் சகித்து கொள்வது, இந்த இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. பிரச்சனையின் காரணத்தால் சகித்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் பாபாவின் கட்டளை என்னவென்றால், சகிப்புத்தன்மை உள்ளவர் ஆகுங்கள். ஆக கட்டளை என்று உணர்ந்து அன்பினால் சகித்து கொள்வது என்றால் தன்னை மாற்றிக்கொள்வதாகும். இதற்குத்தான் மதிப்பெண்கள் தரப்படுகின்றன. ஸ்லோகன்: யார் எப்பொழுதும் குஷி என்ற டானிக்கை அல்லது சத்துணவை அருந்துகிறார்களோ அவர்களே ஆரோக்கியமாக இருப்பார்கள். யார் எப்பொழுதும் குஷி என்ற டானிக்கை அல்லது சத்துணவை அருந்துகிறார்களோ அவர்களே ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.